நாம கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல என்ற வார்த்தைக்கு விளக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்னா, முதலாவதாக என் அன்பு தேவ பிள்ளைகள், நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நாம செவி கொடுக்கலன்னா விசுவாசியாமல் இருப்பது. அதுவும் உண்மைதான். நல்லா கவனிங்க, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை எந்த ஒரு மனுஷனோ மனுஷியோ விசுவாசிக்கலையோ அவங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்றது உண்மை. ரெண்டாவது, வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தையை நம்புகிற காரியத்துல நாம நம்பாம இருப்போமே, ஆனா கர்த்தருடைய வார்த்தையின் மேல ஒரு நம்பிக்கை இல்லை, கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை இல்லைன்னா அதுவும் கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம செவி கொடாததுக்கு சமமே. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதோடு கூட அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதும் என்னதுதான், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காததுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, சொல்வதை செய்யாமல் இருப்பது என்னது, கர்த்தர் சொல்லுவதை செய்யாம இருப்பது கூட என்னதுதான், கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம செவி கொடாமல் இருப்பது. அது மாத்திரம் இல்ல, அதற்கு எதிராக பேசுவது. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு, அந்த வார்த்தைக்கு எதிராக பேசுது. இப்ப இங்க என்ன பேசியிருக்கான் அவன், நல்லா கவனிங்க. இவன் பேசின அந்த 10 பேர் பேசின வார்த்தைன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக பேசுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன பேசியிருக்காங்க? 31 வசனம் சொல்லுது, அவனோடு கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது. நல்லா கவனிங்க. அதோடு கூட என்ன சொல்றாங்க, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நீ போய் சுதந்தரித்துக் கொள்ளுன்னு சொல்றாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு எதிர்த்து பேசுறாங்க. நல்லா கவனிச்சுங்க. அப்ப எதிர்த்து பேசுறாங்க, நம்மளாலலாம் அது முடியாது, நம்மளால அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ எதிராக நீங்க நிக்கிறனால அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்னதான் பண்றோம், கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம உண்மையாக செவி கொடுக்கல அப்படி நம்ம அர்த்தம். அதுக்கு நல்லா கவனிங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த வார்த்தை வந்த உடனே அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழப்பம் உண்டாகுது. வசனம் சொல்லுது, 32 வசனத்தை வாசிங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். ஆமா, நல்லா கவனிங்க. இதெல்லாம் அவங்க சொல்லி 33 சேர்த்து வாசிங்க. அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டி கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே நாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். நல்லா கவனிங்க. ஒரு குழப்பத்தை உண்டு பண்ற ஒரு வார்த்தை. ஒருத்தன் சொல்றான் போய் சீக்கிரமா சுதந்திரிக்கலாம்னு சொல்றான். ஆனா மீதி 10 பேர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், ஐயோ நாங்க போனப்பா அங்க வந்து இவ்வளவு பெரிய மனுஷனை பார்த்தேன், அவங்களாம் பயங்கர பராக்கிரமசாலியா இருக்காங்க, நம்மளாலலாம் அவங்கள போய் ஜெயிக்க முடியாது, அவங்க பார்க்கும்போது பெரிய ராட்சச மாதிரி இருக்காங்க, நாங்களோ வெட்டுக்கிளிய போல இருக்கோம், அதனால நம்மளால முடியாதுன்னு சொல்லி ஒரு ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்றது, ஜனங்களுக்குள்ள துர்ச்செய்தியை கலப்பி விடுவது. இது எல்லாமே வேதம் என்னதான் சொல்லுது, கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம செவி கொடுக்கல அப்படின்றதுதான் அர்த்தம். நல்லா கவனிங்க.